காலையில் எந்திரிக்கவே முடியல. 6 மணிக்கு தான் எந்திரிச்சோம். என்னடா இவ்வளோ பனியாக இருக்குது. பார்க்க போனால் எனக்கு சளியும் பிடிச்சிருச்சு. எந்திரிக்கவே முடியல. வேண்டாம் போ, இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டான்னு பார்த்தா அப்புறம் அவருக்கு கொடுத்துடணுமே. நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்குதே நம்ம கூடவே. அதனால சரி போ, நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இன்றைக்கி. இல்லாட்டி அவர் கடையில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிடுவார். அதனாலேயே நான் செஞ்சேன். நம்ம தலை ஸ்டைல் ஆரம்பிக்கலாமா? நான் ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரஷ் பண்ண போயிட்டேன் வெளியே. ஸ்வெட்டரை கழட்டவே முடியலைங்க. கொடைக்கானல் மாதிரி இருக்குது. என்னடா இப்படி பனி. இந்த டைமுக்கு 6 மணிக்கு இருட்டாக இருக்குது பாருங்க. இல்லாட்டி 6 மணிக்கு சூரியன் எட்டி பார்ப்பாரு. வாசல்லாம் தொளிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் போய் நீ சமைக்க ஆரம்பிக்கணுங்க. சமைக்கலாம். என்ன சமைக்கலான்னு நைட்டே பிளான் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு காலையில் என்ன சமைக்கணும்னு நைட்டே வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு தக்காளி மட்டும் வெட்டி இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு இட்லி ஊற்றி பாப்பாவுக்கு எங்களுக்கு பீட்ரூட் பொரியலும் கடலமுத்து சட்னி இட்லிக்கும் செஞ்சுட்டேன். பாப்பாவுக்கு ராகி புட்டு வறுத்து வச்சுருந்தேன். சுடுதண்ணி வச்சாச்சு. 7:15க்கே வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. அவங்க அப்பா வந்தார். இட்லி எடுத்து போட்டு கொடுத்தா அவர் சாப்பிடுவாருன்னு வெந்துருச்சான்னு பார்த்தேன். இட்லி வெந்துருச்சுங்க. அவரை சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் போட்டு வான்னு சொன்னார். சரி போட்டு வைக்கலான்னு பார்த்தா உடனே பாப்பா எந்திரிச்சாச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாச்சு. கூட்டி போட்டாச்சு. இன்றைக்கி நேரமாகவே எந்திரிச்சிட்டா. பார்த்து ஹாய் சொல்லுமா. சொன்னால் அவள் சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு தூக்கம் இன்னுமே தூக்க கலக்கம். யார் இவளை 7:15க்கே எந்திரிச்சு வர சொன்னது. சுடு தண்ணி எந்திரிச்சதுமே கொஞ்சமாக சுடு தண்ணி குடிக்க கொடுத்துட்டு சரி அப்பாவுக்கு சாப்பாடு ஓட்டுத்தரலாம் அப்படின்னு ஓட்டு போய் கொடுத்தோம். அவர் சரி நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன், நீ போய் எனக்கு டிஃபனுக்கு சோறு ஓடுனார். சாப்பாடு ஓட்டு வச்சுட்டு டிஃபனுக்கு போட்டு வச்சு முடிச்சாச்சுங்க. சரி நான் வீட்டை கூட்டுறேன், நீ பிள்ளைய பார்த்துக்கன்னு பாப்பாவை கொடுத்துட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டேன். அவர் இருக்கும்போதே எல்லா வேலையும் செஞ்சாதாங்க உண்டு. அப்புறம் அவர் கிளம்புறேன், நான் வீடு கூட்டினது போதுவான்ட்டார். அவர் கிளம்பும்போது டைம் 8 மணி ஆச்சு. 8 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவேங்க. அப்புறம் நான் சரி இவளுக்கு சாப்பாடு ஊட்டலான்ட்டு பார்த்தேன். அவர் சரின்னு கொஞ்சமாக சோறை ஊட்டிட்டு அவளை தூங்க வைக்கலாம். தூங்க வச்சுட்டு வந்து இந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சிடலாம். என்ன வேலையே முடியாது. எப்படியோ ஒரு வழியாக தூங்க வச்சுட்டு நான் பாத்திரத்தை கழுவிட்டு நீ துணி துவைக்கணும். ஒவ்வொரு வேலையாக வேலைக்கு மேலே வேலை தான். வீட்டில் இருந்தால் அதுதானே வேலை. சரி நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு அப்புறம் போய் வேலையை பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டு சாப்பாடை தட்டில் போட்டு டைமை பார்த்தா 10 மணி. பாப்பா தூங்குறா. சரி வரட்டுங்களா?